கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால இந்த நிகழ்ச்சி கூட உங்களை சந்திப்பதில் அதிகமாய் மகிழ்ச்சி அடைகிறேன். விசேஷமாக கடவுளுடைய வார்த்தையை நாங்கள் இந்த நிகழ்ச்சியிலே நாங்கள் தொடர்ந்தும் கடவுளுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு வருகிறோம். தேவனுடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை மிகவும் வல்லமையுள்ளதாக இருக்கிறது. ஏனென்றால் தேவன் வார்த்தையை கொண்டுதான் உலகங்களை படைத்தார். வசனம் தான் இந்த உலகங்களை இன்றைக்கும், தேவனுடைய வார்த்தை நிமித்தம் தான் இந்த உலகம் இன்றைக்கும் தாங்கிக் கொண்டிருக்கிறது. ஆகினால் வேதத்திலே நாங்கள் காணுகிறோம், தேவன் வசனத்தை பேசினார், வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார், அப்பொழுது வெளிச்சம் உண்டாயிற்று. ஆகினால் பிரியமானவர்களே, தேவன் வார்த்தையை கொண்டுதான் உலகங்களை, மனிதர்கள் எல்லாவற்றையும் தேவன் வார்த்தையை கொண்டே படைத்தார். ஆகினால் வார்த்தையை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது மிக 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 முக்கியமானதாக இருக்கிறது. ஆகினால் கடவுளுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது, கடவுளுடைய வார்த்தையின் தேவனுடைய சித்தம் என்னது என்பது நாங்கள் இந்த கடைசி காலத்திலே அறிந்து கொள்ள வேண்டும். வேதாகம் சொல்லுகிறது, என் ஜனங்கள் வசனத்தின் அறிவில்லாத நிமித்தமாக சங்காரமாகிறார்கள். ஓசியா 4ஆம் அதிகாரத்திலே 6ஆம் வசனம் சொல்லுகிறது, என் ஜனங்கள் அறிவின்மையினால், வார்த்தையில இருக்கிற இன்மையினாலே ஜனங்கள் சங்காரமாகிறார்கள். ஆகினால் இந்த காலங்களிலே தேவனுடைய ஜனங்கள் தம் தேவனை அறிந்த பின்பதாக வார்த்தையின் அறிவு அவர்களுக்கு இல்லாவிட்டால் அதுதான் ஒரு பெரிய சங்காரம், இல்லாவிட்டால் ஒரு அழிவுக்கு காரணமாக இருக்கிறது. கடவுளுடைய வார்த்தையின் வெளிச்சம் இல்லாதது நிமித்தமாக. அதனால பாதி பேருக்கு விசேஷமாக கடவுளுடைய வார்த்தையில் இருக்கிறதான வெளிப்பாடுகள், கடவுளுடைய வார்த்தையில் இருக்கிற அதிகாரங்கள், வல்லமைகள், இவைகளை குறித்து இன்மையினால் தான் பிசாசு அவர்களை பிடித்து அநேகமான நோய்கள், வறுமைகள், கஷ்டங்களை போட்டு ஜனங்களுடைய வாழ்க்கையை ஒரு சின்ன பின்னமான ஒரு சூழ்நிலைக்கு பிசாசு தள்ளி இருக்கிறான். ஆகினால் நமக்கு ஒரு பெரிய கடமை இருக்கிறது, கடவுளுடைய வார்த்தையை நாங்கள் சரியாய் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த காலங்களிலே நான் அவனுடைய வார்த்தையிலிருந்து ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை பேசிக்கொண்டு வருகிறேன். அதுதான் கடவுள் உங்களை குறித்து வைத்திருக்கிறதான தேவனுடைய சித்தம் என்னது என்பதை குறித்து. கர்த்தருடைய சித்தம் என்னை குறித்து, இல்லாவிட்டால் என்னுடைய வாழ்க்கையை குறித்து, என்னுடைய குடும்பத்தை குறித்து, என்னுடைய எதிர்காலத்தை குறித்து தேவனுடைய சித்தம் என்னது என்பதை குறித்து. எனக்கு பிரியமானவர்களே, இந்த வேத வசனம் தான் கடவுளுடைய சித்தத்தை நிறைந்த புத்தகமாக இருக்கிற இந்த வேத வசனம். எங்களுக்கு தெரியும், யாராவது ஒருவர் அந்த நாட்களிலே இந்த நாட்டை விட்டு வெளிநாட்டுக்கு போய்விட்டார்கள். ஆனால் இந்த காலத்திலே போல அல்ல. இந்த காலத்திலே நாங்கள் டெலிஃபோன் கூட பேசிக்கொள்கிறோம். ஆனால் அந்த காலத்திலே அவர்கள் அங்கே இருந்து கடிதங்களை அனுப்புவார்கள். இந்த கடிதத்தின் மூலியமாக தான் அவர் நம்மை குறித்து என்ன வைத்திருக்கிற உள்ளத்திலே அவருடைய விருப்பம் என்னது நம்மை குறித்து என்பதை இந்த கடிதத்தின் மூலியமாய் தான் அறிந்து கொள்வது. இதே வண்ணமாக ஆண்டவர் இந்த பூமியிலே நமக்கு ஒரு அழகான கடிதத்தை வைத்திருக்கார். அந்த கடிதம் தான் கடவுளுடைய வார்த்தை நிரம்பிய இந்த வேதாகமம். இந்த வேதாகமத்திலே கடவுளுடைய சித்தம், கடவுளுடைய நோக்கங்கள், கடவுளுடைய திட்டங்களை தேவன் இதில் எழுதி வைத்திருக்கிறார். ஆகையினால் இந்த திட்டங்களை நாங்கள் விராவாரியாய் படிக்கும் பொழுது, கடவுளுடைய வார்த்தையை நாங்கள் வாசிக்கும் பொழுது, இதில் இருந்து கடவுளுடைய சித்தத்தை நமக்கு அறிந்து கொள்ள முடியும். இன்றைக்கு ஆண்டோடைய சித்தத்தை அறிவது ஒரு கடினமான காரியமே கிடையாது. கடவுளுடைய சித்தத்தை வசனத்துக்கூடாக ரொம்ப இனிமையா, ரொம்ப அருமையா கடவுளுடைய வார்த்தையை படிக்கும் பொழுதே கடவுளுடைய சித்தத்தை நம்மளால அறிந்து கொள்ள முடியும். ஆகையினால் தான் வேதம் சொல்லுகிறது, யோவான் 8ஆம் அதிகாரத்திலே 32ஆம் வசனம் சொல்லுகிறது, யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்திலே 32ஆம் வசனம் சொல்லுகிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த கடைசி காலத்திலே அநேக விதமான காரியங்கள் இருக்கிறது. ஆனால் நம்ம சத்தியத்தை அறிந்து கொள்ளும் பொழுது சத்தியம் நம்ம என்ன செய்யும், முற்று முழுதுமாக விடுதலையாக்கும். ஆகையினால சத்தியத்தை அறிவதுதான் நமக்கு இந்த காலங்களில் இருக்கிற மிகவும் முக்கியமான காரியம், சத்தியத்தை அறிவது. ஆகையினால நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், சத்தியத்தை நாங்கள் அறிவோம், சத்தியத்தை நாங்கள் தெரிந்து கொள்வோம், வார்த்தைக்கு பசித்தாக எடுக்க வேண்டும். பாருங்க, இன்னைக்கு அநேக கிறிஸ்தவ உலகத்துல மக்களுக்கு வசனத்தின் மீது ஒரு பெரிய நாட்டம் கிடையாது. வசனத்தின் மீது ஒரு பசி தாகம், ஒரு வாஞ்சை இருக்காது. ஏன்னா அவங்க ஆரம்ப நாட்கள் ரட்சிப்புல ஆரம்பித்த காலத்துல வேதத்தை படிப்பாங்க, வேதத்துல சத்தியங்களை அறிந்து கொள்ள விரும்புவாங்க, பிரசங்கம் கேட்க பார்ப்பாங்க. ஆனா காலங்கள் போகும் பொழுது ஒரு அனல் இல்லாத, குளிர் இல்லாத, ஒரு வெதுவெதுப்பான நிலைமைக்கு வந்து விடுவார்கள். இதுதான் கிறிஸ்தவத்துல ஒவ்வொரு மனுஷனும் இதை குறித்து கவனமா இருக்க வேண்டும். தேவன் வெதுவெதுப்பை விரும்புவது கிடையாது. தேவன் அனலாய் இருப்பதை விரும்புகிறார். அதனால கிறிஸ்தவத்துல இந்த பசி தாகத்தை நம்ம அழித்துக் கொள்ளக்கூடாது. கடவுளுடைய வார்த்தையின் மீது ஒரு பெரிய பசி தாகம், வாஞ்சை நாங்கள் இருக்க வேண்டும். ஆண்டோட வசனத்தை நான் படிக்க வேண்டும், வேதத்தை படிக்க வேண்டும். அதை படிக்கும் பொழுது கூட ஆவியானுடைய உதவியோடு கூட ஒரு 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 உயிலை படிக்கிறதை போல நமக்காக நம்முடைய பெற்றோர் ஒரு உயில் எழுதி வைக்கும் பொழுது அதை நாங்கள் படிக்கும் பொழுது ஒரு ஆசையோடு படிப்போம். என்னுடைய அப்பா எனக்காக என்ன வைத்திருக்கிறார், எங்க என்னுடைய அப்பா காணி வைத்திருக்கிறார், எந்த இடத்துல எனக்காக வீடுகளை சேர்த்து வைத்திருக்கிறார், எந்த இடத்துல எந்த வங்கியில் எனக்காக பணங்கள் போட்டு வைத்திருக்கிறார், இதெல்லாம் அந்த உயிலில் எழுதப்பட்டிருக்கும். அந்த உயிலை படிக்கும் பொழுதுதான் அந்த உயிலில்
இருந்து தான் இதெல்லாவற்றையும் அறிந்து கொள்ள முடியும். இதே வண்ணமாக தான் கடவுள் தம்முடைய பிள்ளைகளுக்காக அநேக காரியங்களை வைத்திருக்கிறார். இதெல்லாம் அறிய வேண்டும்னு சொன்னா வேற ஒரு வழி இல்லை. ஆவியானவரை நமக்கு உள்ளுக்கு வைத்து அந்த ஆவியானுடைய உதவியோடு இந்த வேத வசனத்தை நாங்கள் படிக்கும் பொழுது நமக்கு தேவன் என்னெல்லாம் வைத்திருக்கிறாரோ அவைகளெல்லாம் கண்டு அவைகளை பெற்று அனுபவிக்க முடியும். பாருங்க, பிசாசு விருப்பம் இல்லை நாங்கள் சத்தியத்தை அறிந்து கொள்வதற்கு. ஏன்னா நமக்காக என்ன தேவன் கொடுத்திருக்கிறார் என்பதை நம்ம அறிந்து விட்டோம்னு சொன்னா உடனடியாக அதை நம்ம பெற்றுக்கொள்வோம். ஏன்னா நமக்கு அறிந்து கொள்ளாவிட்டால் நம்ம பெற்றுக்கொள்ள போகிறது இல்லை. பாருங்க, நமக்காக என்னுடைய அப்பா இல்லாவிட்டால் உங்களுடைய தகப்பன் உங்களுக்காக ஒரு காரியத்தை இந்த பூமியில வச்சிருக்காருன்னு உங்களுக்கு தெரியாட்டி அதை பெற போறது கிடையாது. ஏன்னா தெரியாததே உங்களுக்கு பெற முடியாம போய்விடும். ஆனா நீங்க தெரிந்து கொண்டா இதுதான் என்னுடைய தகப்பன் எனக்காக வச்சிருக்கிறார் என்பதை தெரிஞ்சு கொண்டீங்கன்னா நீங்க சீக்கிரமா அதை கண்டுபிடிச்சு அதை எடுத்து நீங்க சுதந்திரித்து கொண்டு அதை அனுபவிக்க ஆரம்பிச்சு விடுவீங்க. இதே மாதிரி இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்தில் இருக்கிற பெரியதான ஒரு காரியம் என்னன்னா, இதை குறித்து தெரியாதனால இந்த வசனத்துல கடவுள் நமக்கு என்ன வைத்திருக்கிறார், தேவனுடைய பிள்ளைகளுக்காக என்ன முடியும், தேவன் அப்பாவா இருந்து அந்த அப்பா நமக்காக என்னெல்லாம் வைத்திருக்கார் என்பதை இன்னைக்கு அறியாததுனாலதான் அநேக கிறிஸ்தவ மக்கள் துன்பத்துல கஷ்டத்துல இருக்கிறாங்க. ஏன்னா அந்த அறிவின்மையினால அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, பெற முடியாம இருக்கு. அதனால பிசாசு என்ன விரும்புறான்னா, ஆண்டவருடைய ஜனம் சத்தியத்தை அறியக்கூடாது. அதான் அவனுடைய பெரிதான ஒரு திட்டம். முதலாவது அவனுடைய பெரிதான திட்டம் என்னன்னா, ஒரு மனுஷனும் ரட்சிக்கப்படக்கூடாது. ஏன்னா ரட்சிக்கப்பட்டுட்டானா இருந்தா நரகத்துக்கு போறவன் பரலோகத்துக்கு போக ஆரம்பிச்சிருவான். அதனால அவன் என்ன செய்யறான்னா, முதலாவதாக என்ன பண்றான்னா, இவன் ரட்சிக்கப்படக்கூடாது, இவன் கடவுளை அறியக்கூடாது. ஆகையினால் அவன் என்ன செய்யறான், அநேக தடைகளை போட்டு ஆண்டவரிடத்துல வருவதை தடை பண்ணுகிறான். எப்படியோ தேவன் நம்மீது காட்டுகிற கிருபை நிமித்தமாக நமக்காக யாரோ ஒரு ஜெபிக்கிற ஜெபத்தின் நிமித்தமாக ஆண்டவர் இடத்துல நாங்க எப்படியோ சேர்ந்துட்டோம். அடுத்த விஷயம் என்னன்னா, நீ வந்துட்டியா, செத்தா நீ மோட்சம் போகலாம், ஆனா இந்த பூமியில நீ கடவுளுக்காக சாட்சியா இருக்கக்கூடாது. ஆகையினால என்ன செய்யறான், இந்த சாட்சியை அழிப்பது. பாருங்க, நம்ம நல்லா இல்லாம இருந்தா நல்லா இருக்காம இருந்தாலே அது கடவுளுக்கு மகிமை இல்லாம போயிடும். நம்ம நல்லா இருந்தாதான் கடவுளுக்கு மகிமை. ஆகையினால அவன் என்ன பண்றான்னா, நம்முடைய சாட்சியை அவன் என்ன செய்யறான், எடுக்க பாக்குறான். இந்த சாட்சியை புடுங்கி இந்த சாட்சியை எடுத்து நம்முடைய சாட்சியான வாழ்க்கையை அழிச்சு அவனுக்கு வேணும் ஆண்டோடைய நாமத்தின் மகிமையை அவன் திருடணும். ஆகையினால நாங்க பாக்குறோம் என்னன்னு சொன்னா, கிறிஸ்தவத்துல என்னன்னா அடுத்த படி என்னன்னா, ஆண்டோடைய சத்தியத்தை அறியக்கூடாது, கடவுளுடைய வார்த்தையும் அறிந்து கொள்ளக்கூடாது. கடவுளுடைய வசனத்தை இவங்க அறிஞ்சாங்கன்னா இவன் வாழ்க்கை மாறிடும், இவன் முன்னுக்கு வந்துருவான், இவனுடைய எதிர்காலம் நல்லாயிரும். கடவுளுடைய சித்தத்தை அறிஞ்சோன்னா சித்தத்தின் மீது இவன் நாட்டம் கொள்ள ஆரம்பிச்சிருவான், சித்தத்தின் மீது இவன் நிலை கொள்ள ஆரம்பிச்சிருவான். இதுக்கு பிறகு இவன் விட போறது இல்லை. இது எனக்கு வேணும், இதை நான் எடுப்பேன், இதை சுதந்திரித்துக் கொள்வேன், இது என்னுடையது. பிசாசு என்னுடைய ஆசீர்வாதத்திலிருந்து கையை எடு, பிசாசு என்னுடைய காரியங்கள் இருந்து நீ வராத, என் வழியில நீ வரக்கூடாதுன்னு இவன் ஜெபிக்க ஆரம்பிச்சிருவான். அது மட்டும் இல்ல, கடவுள் கொடுத்ததெல்லாம் இவன் ஒன்று இல்லாம எல்லாத்தையும் சுதந்திரிச்சு கொள்ள போயிடும். ஆகையினால அவன் என்ன செய்யறான், இதை நீ அடையக்கூடாது, இதை நீ பெறக்கூடாதுன்னு சொல்றதுக்காக ஆண்டுடைய வார்த்தையிலிருந்து ஜனங்களுடைய மனதை வேற திசைக்கு திருப்புவதற்காக பிசாசு முயலுகிறான். ஆகையினால் எனக்கு பிரியமான தேவனுடைய ஜனங்களே, நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், நீங்க ஆண்டுடைய ஜனங்களா இருக்கிற நீங்க கடவுளுடைய வார்த்தையின் மீது உங்களுடைய முழு நாட்டத்தையும் வார்த்தையின் மீது முழு வாஞ்சையும் நீங்கள் தெரிவிக்க வேண்டியது மிகவும் 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 அவசியமா இருக்கிறது. ஆகையினால நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், கடவுளுடைய சித்தத்தை குறித்து ஆண்டவராகிய தேவன், ஆண்டவராகிய கர்த்தர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மீது வைத்திருக்கிறதான சித்தம் என்னது என்பதை குறித்து நாங்க ஆண்டவருடைய வார்த்தையிலிருந்து கற்றுக்கொண்டு வருகிறோம். அப்ப ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துக்கு நாங்க திருப்பிக் கொள்ளும் பொழுது ஆண்டவருடைய சித்தத்தை குறித்து நாங்க காணுகிறோம். அதுல 1ஆம் அதிகாரத்துல 28ஆம் வசனத்துல நாங்க காண்றோம், ஆண்டவருடைய திட்டத்தை குறித்து 28ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது. பாருங்க, நான் கடந்த வாரங்களில் இந்த வசனத்தை உங்களுக்கு திரும்ப படிப்பிச்சேன். இந்த வாரம் இதே வசனத்தை உங்களோடு கூட நான் சொல்ல விரும்புகிறேன். 28ஆம் வசனத்தில் தேவன் சொல்லுகிறார், பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்தின் பறவைகளையும் பூமி நடக்கின்ற சகல ஜீவ ஜந்துகளையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். இதைதான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். பாருங்க, தேவன் என்ன விரும்புறார், மனுஷன் எப்படி இருக்கணும்னு விரும்புறார், ஆளுகிறவனா இருக்க வேண்டும். ஆதாமை தேவன் ஆளுகிறவராய் இந்த பூமியிலே தேவன் படைத்தான். அவன் ஆளுகையை இழந்து போனான், அவன் அடிமையாய் மாறிவிட்டான். கடவுளுடைய சித்தம் என்னுடைய பிரியமானவர்களே, மனுஷன் அடிமையாய் இருப்பது அல்ல, மனுஷன் ஆளுகிறவனாய் இருக்க வேண்டும். ஆளுக வேண்டியவன் அதுக்கு பின்பதாக அழுகிறவனாகவும், ஆள வேண்டியவன்
அடிமையாகவும் மாறிவிட்டான். சிகரெட்டுக்கு, சாராயத்துக்கு, மது போதைகளுக்கு, போதை வஸ்துக்கு, விபச்சாரத்துக்கு, சூது பழக்கங்களுக்கு மனுஷன் அடிமையாகிவிட்டான். பாருங்க, கடவுளுடைய சித்தம் அவன் வாழ்க்கையில இருந்து அவன் ஆள வேண்டியவன் இப்ப அவனை எல்லாம் ஆளுது. பாருங்க, இதுக்கு தான் மனுஷ உலகத்துக்கு வந்தது, பிசாசினால வந்தது. ஆனா இது இப்படியே இவன் அடிமையாகி ஆளுகையை இழந்து அழுந்து கதறிக்கிட்டு இருக்கணும்னு சொல்லி கடவுள் விடல. தம்முடைய குமாரனாகிய இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்புறார். அனுப்பி என்ன பண்றார்? சிலுவையில் அவரை மறிக்க பண்ணி, சிலுவையில பிசாசை அவர் ஜெயித்து நரகம் வரைக்கும் சென்று, நரகத்துக்கு சென்று மனுஷனிடத்துல திருடினதான அந்த அதிகாரத்தையும் வல்லமையாகிய சாவியை எடுத்து அவர் மரித்தோர் உயிரோடு எழும்பி, அவர் 28ஆம் அதிகாரம், மத்தேயு 28ஆம் அதிகாரத்தை சொல்லுகிறார், இதோ வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. யாருக்கு கொடுக்கப்பட்டது? முதலாவது ஆதாமுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த ஆதாம் அந்த அதிகாரத்தை பிசாசுக்கு கொடுத்து விட்டான். பிசாசுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை இயேசு மனிதகுமாரனா இந்த பூமியில வந்து சாத்தானை தோக்கடித்து அதிகாரத்தை வல்லமையை பெற்றுக்கொண்டு இன்னைக்கு அந்த அதிகாரத்தை வல்லமையும் அவருடைய பிள்ளைகளுக்கு அவருடைய நாமத்துக்கூடாக கொடுத்திருக்கிறார். ஆகினால் சொன்னார், என் நாமத்தினால நீங்கள் பிசாசுகளை துரத்துவீர்கள். இன்னைக்கு அந்த அதிகாரம் வல்லமை எங்க இருக்குது? இயேசு கிறிஸ்துடைய நாமத்துக்குள் இருக்கிறது. அந்த நாமத்தை பயன்படுத்தும் பொழுது நீங்க அதிகாரத்தோடு பயன்படுத்தலாம். அந்த நாமத்தில் பிசாசுகளுக்கு கட்டளையிடலாம். அந்த நாமத்தினால வியாதிகளுக்கு கட்டளையிடலாம். அந்த நாமத்தை பயன்படுத்தி சாத்தானே நீ போ, வியாதியே நீ போ, வறுமையே நீ போ, இல்லாமையே நீ போ, கஷ்டங்களே துன்பங்களே நீ போவாயாக இயேசுவின் நாமத்தினாலே. என் குடும்பத்தில் இருக்கிற உபத்திரவங்கள், என் குடும்பத்தில் இருக்கிற பொல்லாப்புகள், பிசாசின் கட்டுகள் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கி போ. இதோ மலையை பார்த்து நான் கட்டளையிடுகிறேன், நீ ஆழ சமுத்திரத்திலே போய் விழுவாயாக. இயேசுவின் நாமத்தினால் ஜெயத்தை கட்டளையிடுகிறேன், சமாதானத்தை கட்டளையிடுகிறேன். இப்படி அந்த நாமத்திலே, அந்த நாமத்தை இன்னைக்கு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் எப்படின்னா அவங்க அழுகுறாங்க, ஆண்டவரே எனக்கு அதை செய்யுங்க, ஆண்டவரே நீங்க இதை செய்யுங்க, ஆண்டவரே பிசாசை விரட்டுங்க, ஆண்டவரே இந்த மனுஷனுடைய பிரச்சனையை தீர்த்து வைங்க. அன்பின் தேவ ஜனங்களே, இன்னைக்கு தேவன் உங்களுக்கு தான் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். நீங்க தான் பிசாசை விரட்டணும். எப்படி விரட்டணும்? இயேசுவின் நாமத்தினால விரட்டணும். பிசாசே நீ போ, இயேசுவின் நாமத்தினாலே. துன்பமே இயேசுவின் நாமத்தினாலே நீங்கி போ. நீ பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? போட்டிலே போகும் பொழுது இயேசு கிறிஸ்து அந்த போட்டிலே சவாரி செய்யும் பொழுது பெரும் காத்து வருகிறது, பெரும் அலைகள் மோதுகிறது, படகு உடைந்து போகிற அளவுக்கு காத்துகள் வருகிறது. இயேசு என்ன செய்கிறார்? இந்த வசனம் சொல்லுகிறது, பூமியில் உள்ள அனைத்தின் மீதும் தேவன் என்ன செய்கிறார்? அதிகாரத்தை மனுஷனுக்கு கொடுத்திருந்தார். ஆனா இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த பொழுது எல்லா மனுஷனும் இந்த அதிகாரத்தை பயன்படுத்தாமல் இருந்தார்கள். ஆனா இயேசுவாகிய மனுஷகுமாரனாய் வந்து தேவன் இந்த பூமியிலே அந்த சமுத்திரத்தை பார்த்து கட்டளையிடுகிறார், இறையாதே அமைதியாயிரு. கடலை பார்த்து சொல்லுகிறார், அமைதியாயிரு. பாருங்க, இன்னைக்கு கூட நமக்கு இந்த அதிகாரம் இருக்கு. நாங்கள் இயேசுவின் நாமத்தினாலே கட்டளையிடலாம், சமுத்திரத்திற்கு பார்த்து பேசலாம், நீ இறையாதே அமைதியாயிரு. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவ மக்களுக்கு இதெல்லாம் தெரியாதனால அவங்க பிரச்சனை வரும்பொழுது முழங்கால் படிட்டு அழுறாங்க, ஆண்டவரே இந்த பிரச்சனையை தீர்த்து வைங்க, ஆண்டவரே இந்த பிரச்சனையை முடித்து வைங்க. எனக்கு பிரியமானவர்களே, இன்னைக்கு அதிகாரத்தை கடவுள் உங்க கையில கொடுத்திருக்கிறார். பிரச்சனையை பார்த்து நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு தான் முக்கியம். நீங்க பிரச்சனையை பார்த்து, பிரச்சனை இயேசுவின் நாமத்தினால் என் குடும்பத்துல என்ற வாழ்க்கையை விட்டு பேந்து ஆழ சமுத்திரத்திலே போய் நீ விழுன்னு கட்டளையிடும் பொழுது அந்த பிரச்சனை அப்படியே பேந்து போயிட்டு சமுத்திரத்துல விழுது. யார்கிட்ட அதிகாரம் இருக்கு? இன்னைக்கு அதிகாரத்தை தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நீங்க தான் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தணும். நீங்க தான் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி பிசாசுகளை மேற்கொள்ள வேண்டும், பிரச்சனைகளை மேற்கொள்ள வேண்டும், நோய்களை மேற்கொள்ள வேண்டும். எழுந்து நின்று இயேசுவை போல பெருங்காத்து அடிக்கிற இடத்துல, பெரும் புயல் வந்திருக்கிற நேரத்தில், பெரும் வெள்ளங்கள், பெருவிதமான அலைகள் படைகளை அடிக்கும் பொழுது எழுந்து நின்று இயேசுவை போல நீங்க பேசணும். எப்படி பேசணும்? இறையாதே அமைதியா இரு, இறையாதே அமைதியா இரு, இறையாதே அமைதியா இரு. இயேசுவின் நாமத்தினால் நீ இறையாதே அமைதியா இரு. நீங்க சொல்லும் பொழுது வேதம் சொல்லுகிறது, நீங்க சொல்வது ஆகும், நீங்க கட்டளையிடுவது நீக்கும். இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல கடலை பார்த்து பேசுகிறார், காத்தை பார்த்து பேசுகிறார், மூன்றாவது சீஷர்களை பார்த்து பேசுகிறார். விசுவாசம் இல்லாத மார்க்கத்தாரே, எவ்வளவு நாட்கள் நான் உங்களோடு கூட பொறுமையா இருப்பேன்? ஏனென்றால் என்னை நீங்கள் எழுப்பாத படிக்கு நீங்க இந்த காத்தை பார்த்து பேச இருந்தது, இந்த கடலை பார்த்து நீங்க பேச இருந்தது, அது இறையக்கூடாது, அமைதியாயிரு சொன்னால் நீங்க சொன்னாலும் அது அப்படி ஆகும். ஏன்னா மனுஷகுமாரனுக்கு தேவன் எல்லா அதிகாரத்தையும் வல்லமையும் கொடுத்திருக்கிறார். ஆகையினால பிரியமானவர்களை, இன்றைக்கும் உங்களுக்கு இருக்கிற அதிகாரம், உங்களுக்கு இருக்கிற வல்லமையை நீங்க பயன்படுத்தாமல் இருக்கும் பொழுது தேவன் உங்களிடத்திலும் கோபம் கொள்ளுகிறவராய் இருக்கிறார். என்ன
சொல்லுகிறார், நான் உனக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தை வல்லமையை நீ வைத்து வெறுமனையாய் உன் காலங்களை கழிக்க கூடாது. உன் நாவில் வார்த்தையில் அதிகாரம் வருகிறது. நீ பேசுகிற இயேசுவின் நாமத்திலே அதிகாரம் வருகிறது. கடவுளுடைய வார்த்தையை நீ வாயில வைத்து அந்த வார்த்தையை நீ பேசும் பொழுது அந்த வார்த்தைக்கு பின்பதாக இயேசுவின் நாமத்தின் வல்லமை கிரியை செய்து என்னெல்லாம் நடக்க முடியாமல் இருக்கிறதோ அவை எல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். என்னெல்லாம் ஆக முடியாமல் இருக்கிறதோ அவை எல்லாமே ஆக ஆரம்பிக்கும். பெரிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில பெற முடியும். ஆகினால் பிரியமானவர்களே, தேவன் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், தேவன் மனுஷனை பார்த்து தேவனுடைய சித்தத்தை பேசுகிறார். தேவன் சொல்கிறார், நீங்க ஆள கடவ வேண்டும், நீங்கள் பூமியின் சகல ஜீவ தந்துகளை ஆண்டு கொள்ள கடவார் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். மூன்றாவது காரியத்தை என்ன சொல்ல வருகிறேன், தேவனுடைய சித்தம் என்னவென்றால் மனுஷன் ஆசீர்வாதமா இருக்க வேண்டும். பாருங்க, மனுஷனை படைத்த பொழுது தேவன் சொன்ன பிரதானமான காரியம் இது தமிழ் வேதாகமத்திலே கடைசியா சொல்லப்படுகிறது, தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார் என்று. ஆனா ஆங்கில வேதாங்கள் மற்ற வேதாகங்கள் சொல்கிறது, முதலாவதாக மனுஷனை தேவன் சிருஷ்டித்த பொழுது தேவன் முதலாவது செய்த முதல் காரியம் வாயை திறந்து மனுஷனை ஆசீர்வதித்தார். இதோ நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் என்று தேவன் சொன்னார். எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தருடைய சித்தம் என்ன, நம்ம வாழ்க்கையில நம்ம ஆசீர்வாதமா இருப்பது. அநேக கிறிஸ்தவர்கள் இந்த ஆசீர்வாதம் என்கிற வார்த்தையை கேட்ட பொழுதே அவர்களுக்கு இந்த ஆசீர்வாதம்னா பிடிக்காதவங்க இருக்காங்க. பாருங்க, படைப்பின் பொழுது முதலாவது தேவன் என்னத்தை சொல்லுகிறார், மனுஷனை பார்த்து மனுஷனுக்கு பேசுகிற வார்த்தை என்ன, ஆசீர்வாதத்தின் வார்த்தை. நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தருடைய சித்தம் கிறிஸ்தவருடைய மக்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம். நீங்க நல்லா இருக்கணும், அதை நீங்க நல்லா புரிந்து கொள்ளணும். பாருங்க, தேவன் இவர்களை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லிட்டு சும்மா விடல, தேவன் இவர்களை ஆசீர்வதித்தார். எப்படி ஆசீர்வதித்தார் என்று சொன்னா, வேதம் சொல்லுகிறது, அவர்களுக்கு ஏதேன் என்கிற தோட்டத்தை தேவன் படைத்து கொடுத்தார். ஏதேன் என்கிற தோட்டம் என்னத்தை அடையாளமாய் இருக்கிறது, ஆசீர்வாதத்துக்கு அடையாளமாய் இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, ஏதேன் தோட்டத்திலே வந்து ஆயிரக்கணக்கான மலர்கள் இருந்தது, ஆயிரக்கணக்கான பழங்கொடிகள் இருந்தது, ஆயிரக்கணக்கான குருவிகள் பறவைகள் நிறைந்ததான ஒரு அருமையான தோட்டம், ஒரு குட்டி பரலோகத்தை தேவன் கொடுத்தார். ஏனென்றால் தேவனுடைய சித்தம் என்னது, தேவனை அறிந்த பிள்ளைகள் பெருங்க. நம்முடைய அப்பா, நாங்க யாருடைய பிள்ளைகள், நம்ம கடவுளுடைய பிள்ளைகள். ஆதாமை தேவன் படைத்த பொழுது தேவ சாயலாக படைக்கிறார், தேவனுடைய பிள்ளையாக தேவன் படைக்கிறார். இந்த பிள்ளைன்னு சொல்றத கடவுள் ஒரு நாளும் மறக்க போவது கிடையாது. நாங்க அவருடைய பிள்ளைகள் என்பதை கர்த்தர் ஒரு நாளும் ஒரு பொழுதும் தேவன் மறப்பது கிடையாது. தேவனுடைய உள்ளத்திலே நிறைவு என்னவென்றால் நாங்க அவருடைய பிள்ளைகள். அவருடைய பிள்ளைகளை தேவன் நேசிக்கிறார். நம்முடைய அப்பா எப்படியாப்பட்டவர் சொன்னா ஆசீர்வாதத்தின் அப்பா. நம்முடைய அப்பா எப்படியாப்பட்டவர் சொன்னா ஐஸ்வர்யத்தின் அப்பா. யோசிச்சு பாருங்க, இந்த வானத்தையும் பூமியையும் படைத்தவர், இந்த தங்கங்களை படைத்தவர், பல கோடிக்கணக்கான மாணிக்கங்கள், எத்தனையோ விதமான சொத்துக்கள் எல்லாம் இந்த பூமியில வைத்து படைத்திருக்கிறார். இந்த பூமியும் அது நிறைவும் வேதம் சொல்லுகிறது அது கர்த்தருடையது. அந்த கர்த்தர் யாரு, அந்த கர்த்தர் நம்முடைய அப்பாவா இருக்கிறார். உங்களுக்கு தெரியுமா, தேவன் மனுஷனை படைத்த பொழுது தூசியிலே மனுஷனை சரீரத்தை படைத்து அவருடைய ஜீவ சுவாசத்தை மனுஷனுக்கு ஊதுகிறார். ஜீவ சுவாசம் என்று சொல்லும் பொழுது மக்கள் நினைக்கிறார்கள் தேவன் ஏதோ ஒரு ஆக்சிஜன் கொடுத்தார் மனுஷனுக்கு வாழ்வதற்கு. கிடையாது. ஜீவ சுவாசம் என்ன, தேவ ரகமான மனுஷனாக தேவன் மனுஷனை மாத்துகிறார். அப்படின்னா என்னன்னா பாருங்க, ஒரு சிங்கம் குட்டி போடும் பொழுது அது சிங்க குட்டி, ஒரு புலி குட்டி போடும் போது அது புலி குட்டி. ஆனா தேவன் குட்டியிடும் பொழுது மனுஷன் யாராயிருக்கிறான், தேவ பிள்ளையாயிருக்கிறான், இல்லாவிட்டால் தேவ ஜாதியா இருக்கிறான், தேவனுடைய குமாரனாக தேவனுடைய குமாரத்தியாக அவன் இருக்கிறான். ஆகினால் தேவன் என்ன சொல்கிறார், அவர் தகப்பனாகவும் அவர் நம்மை அவருடைய பிள்ளையாக வைத்திருக்கார். தகப்பனுடைய உள்ளம் என்னது, கடவுளுடைய சித்தம் என்னதுன்னா அவருடைய பிள்ளைகள் இந்த பூலோகத்திலே அவருடைய பிள்ளைகள் அவரை போல ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கணும். பாருங்க, இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்துல வந்து ஏழ்மைய இல்லாமைய வறுமைய மேன்மைப்படுத்தி பேசுவாங்க. அவங்க சொல்லுவாங்க என்னன்னு சொன்னா, நம்ம கிறிஸ்தவத்துல வந்து நம்ம ஒன்னும் இல்லாம இருக்கணும், நம்ம வந்து குட்டி சிவரா போயிருந்தாலும் அதுதான் கடவுளுடைய சித்தம்னு சொல்லுவாங்க. இல்லைங்க, ஆண்டவருடைய சித்தம் அப்படி கிடையாது. நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஒரு கோடீஸ்வர தகப்பன் ஒருவர் இருப்பாரா இருந்தா, அவருக்கு ஒரு மகன் இருக்கிறதா இருந்தா, அவர் ஒரு பெரிய கோடீஸ்வர வீட்டுல வாழ்ந்துகிட்டு ஒரு சின்ன குடிசை வீடை கட்டி, ஒரு ஓலையில ஒரு குடிசை வீடை கட்டி, இந்த ஐயா நீ இந்த பக்கத்துல உட்காந்துரு, நான் இந்த வீட்டுல இருக்கேன், நீ இந்த வீட்டுல இருன்னு சொல்லி விடுவாரா?
இந்த உலக தகப்பனே இப்படியாப்பட்ட ஒரு முட்டாளான காரியங்களை செய்ய மாட்டாங்க. அப்படி செஞ்சாலே நம்ம எல்லாரும் அவர் கையை நீட்டி சொல்லுவாங்க, தகப்பன எவ்வளோ அநியாயக்கார அப்பா, எவ்வளோக்கு இவ்வளோ ஒரு மோசமான தகப்பனா இருக்கிறாரு, இவர் பெரிய பந்தா வீட்டில் பெரிய பணக்கார மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இந்த பாருங்க இந்த சின்ன வீட்டை கொடுத்து இந்த மனுஷனுக்கு இப்படி இந்த மகனை வச்சிருக்காரு, இவர் எவ்வளோ நல்லா இல்லாதவர் அப்படின்னுவோம். எனக்கு பிரியமானவர்களே, நம்ம ஆண்டவர் எவ்வளவு உயர்ந்தவர், எவ்வளவு பெரியவர், அவர் எவ்வளவு பணக்காரர், அவருடைய வீடு, அவருடைய பரலோக ராஜ்யம் ரோடுகள் தங்கத்தினால போடப்பட்டிருக்கிறது, அவருடைய மதில்கள் விலையேறப்பட்ட கற்களினாலே போடப்பட்டிருக்கிறது. இப்படியாப்பட்ட பரலோகத்தின் தேவன் மனுஷனுக்காக இல்லாவிட்டால் அவருடைய பிள்ளைக்காக என்ன குறை அவர் வைக்க விரும்புகிறார்? மனுஷரை பார்த்து அதான் தேவன் சொன்னார், தேவன் மனுஷரை ஆசீர்வதித்தார். இவன் நல்லா இருக்கணும், இவன் என்னுடைய ஸ்தானாதிபதி, நான் பரலோகத்தில் இருக்கிறேன், இந்த பூலோகத்தில் என் மகன் என்னுடைய இடத்துல இருந்து இந்த பூலோகத்தில் அவன் என்னை போல என்னை இந்த பூமிக்கு காட்டுகிறதான ஒரு ஸ்தானாதிபதியாக இவன் இருக்க வேண்டும். இதுதான் தேவனுடைய சித்தமாக இருந்தது. ஆகையினால் தான் தேவன் 2ஆம் அதிகாரத்தை நாங்கள் பார்க்கிறோம், தேவன் மனுஷனை படைத்து மனுஷனை கொண்டு போயிட்டு எங்க வைக்கிறார்? ஏதேன் என்கிற தோட்டத்தில் வைக்கிறார். ஏதேன் என்கிற தோட்டம் எப்படியாப்பட்ட ஒரு தோட்டம்? நல்ல ஆசீர்வாதம் நிறைந்த தோட்டம். 4 நதிகள் சென்றதாம், ஒரு நதியிலே தங்கம் விளைந்ததாம். பாருங்க, இன்னைக்கு மண்ணு ஆத்து மணலை எடுக்கிறோம். அந்த ஆத்து மணல் வீடு கட்டுறதுக்கு பயன்படுத்தப்படுகிறது. ஆனா ஆதாம் இருந்ததான ஏதேன் தோட்டத்துல ஆத்து மணல் விளையல, தங்க விளைஞ்சான். அங்க மாணிக்கங்கள் விளைஞ்சான். அப்படியாப்பட்டதான ஒரு ஐஸ்வர்யம் நிறைந்ததான ஒரு இடத்துல. ஏன்னா அது கடவுளுடைய ஆசீர்வாதம். பாருங்க, ஆண்டவர் ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில எல்லா காரியத்திலும் அவனுக்கு நிறைவு வரும். இன்னைக்கு கூட நீங்க நம்புங்க, ஆண்டவருடைய சித்தம், ஆண்டவருடைய விருப்பம் என்னை குறித்து ஆசீர்வாதம். ஆண்டவரே, நீர் என்னை அழைத்திருக்கிறது, என்னை தெரிந்து கொண்டிருக்கிறது, இந்த பூமியில ஆசீர்வதிக்கப்பட்டு நான் இருப்பது. ஆண்டவருடைய சித்தம் ஒரு நாள் உங்களை குறித்து கடவுளுடைய சித்தம் வேற எதுவுமே கிடையாது. ஆண்டோட சித்தம் நீங்க நிறைவா ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறது தான் தேவனுடைய சித்தம். ஆகினால்தான் ஏதேன் தோட்டத்தில் கொண்டு போய் மனுஷனை வைத்ததுக்கு காரணம் என்னவென்றால் அவனை ஆசீர்வாதம் என்கிறதான காரியத்தை நிமித்தமாக ஏதேன் தேவன் வைக்கிறார். அதுக்கு பின்பதாக நாங்க பார்க்கிறோம், தேவன் எப்பொழுதுமே மனுஷனுக்கு என்னத்தை வைக்கிறார்? ஆசீர்வாதம். கடவுளுடைய சித்தம் உங்களை குறித்து என்னன்னா, நீங்க ஆசீர்வாதமா இருக்கிறது தான் தேவனுடைய சித்தம். நீங்க ஆசீர்வாதமா இல்லாதது தேவ சித்தம் கிடையாது. நீங்க ஆசீர்வாதமா இருக்கிறது தான் தேவ சித்தம். பாருங்க, அதுக்கு பிறகு நாங்க பார்க்கிறோம், தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறார். பாருங்க, இதெல்லாம் நீங்க பார்க்கும் பொழுது தேவனுடைய சித்தத்தை நம்ம அறியலாம். ஆபிரகாமுடைய கதைக்கு நாங்க வரும் பொழுது ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் உன்னுடைய ஜனங்களை விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு வரும்படியாக தேவன் ஆபிரகாமை என்ன செய்கிறார்? அழைக்கிறார். ஆபிரகாமை தேவன் அழைத்த பொழுது தேவன் என்ன செய்கிறார்? ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறார். பாருங்க, அவருடைய அழைப்பு எப்படியாப்பட்ட அழைப்புன்னு சொன்னா, அவனை அழைக்கும் பொழுதே அவனை ஆசீர்வதிக்கும்படியாகவே அழைக்கிறார். அவனை அழைக்கும் பொழுதே கர்த்தர் மேன்மையான உயர்வான ஒரு ஸ்தானத்துக்கு அழைக்கிறார். தேவன் சொல்லுகிறார், நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். பாருங்க, கடவுள் மனுஷனை படைத்த பொழுது ஆசீர்வாதத்துக்காகவே தான் மனுஷனை படைக்கிறார். ஒரு பொழுதும் ஆண்டவர் மனுஷனை ஒரு சும்மா ஒரு வெறுமையான காரியத்துக்காக மனுஷனை தேவன் படைப்பது கிடையாது. தேவன் மனுஷனை ஆதாமை படைத்த பொழுதே ஆதாம் இந்த பூமியில ஆசீர்வாதிக்கும்படியாக படைத்திருக்கிறார். அதே வண்ணமாக எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், கர்த்தருடைய சித்தம் என்னவென்றால் எங்களுடைய வாழ்க்கை. ஆபிரகாமை பார்க்கும் பொழுது பாருங்க, தேவன் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். எனக்கு பிரியமானவர்களே, ஆபிரகாமை குறித்து தேவனுடைய சித்தம் என்னது? ஆசீர்வாதம். ஆண்டவர் அதை செய்தாரா? அவன் ஒண்ணுமே இல்லாத ஒரு மனுஷன். ஆபிரகாம் ஒரு விக்கிரகங்களை செய்து அதை விற்று அதனால வருமானத்தை பெற்றுக்கொண்டு ஒன்றுமில்லாத ஒரு மனுஷனாய் இருந்தான். ஆனால் தேவன் சொல்லுகிறார், நீ என்னை பின்பற்று, நீ என்னை நம்பு, என்னை விசுவாசி. அப்படின்னா என்ன? நீ என்னிடத்துல வா, என்னை நம்ப ஆரம்பி, என்னை நீ பின்பற்ற ஆரம்பித்தா நீ ஆசீர்வாதமா இருக்காம இருக்க போறதே கிடையாது. நீ என்னை நம்ப ஆரம்பிச்சேன்னு சொன்னா கண்டிப்பா நீ ஆசீர்வாதமா இருப்ப. பாருங்க, கொஞ்ச நாள் போகும்பொழுது இந்த 12ஆம் அதிகாரத்துல தேவன் சொல்லுகிறார், ஆபிரகாமை ஆசீர்வதிப்பேன்.
13ஆம் அதிகாரத்துக்கு போகும்பொழுது நாங்கள் காணுகிறோம், தேவன் என்ன செய்கிறார்? ஆபிரகாமை அதிகமாய் ஆசீர்வதிக்கிறார். ஆபிரகாமுக்கு தேவன் எப்படி கொடுக்கிறார்னா, வெள்ளி பொன்னு ஆஸ்தியுடைய சீமானானாய் இருந்தான். 13ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாம் மிருக ஜீவனாலும் வெள்ளியினாலும் பொன்னினாலும் ஆஸ்தியினாலும் உடைய சீமானனாயிருந்தான். பாருங்க, கடவுள் என்ன செய்யறாருன்னா, இன்னைக்கு கிறிஸ்தவத்துல என்னன்னா, அந்த ஆசீர்வாதம் சொல்றதை வெறுக்கிறாங்க ஜனங்க. ஆனா அது தப்பு. ஏன்னா நம்ம நல்லா இருக்கணும், அதுதான் கடவுளுடைய சித்தம். நம்ம ஆசீர்வாதமா இருக்கணும், நம்முடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும், நம்முடைய பிள்ளை குட்டிகள் நல்லா இருக்கணும், நம்மளுடைய வீடு வாசல் நல்லா இருக்கணும், நம்முடைய சபை நல்லா இருக்கணும். ஏன்னா கடவுளுடைய ராஜ்யத்துக்கு நம்ம ஏதாவது பண்ணணுமா இருந்தா நமக்கு நிறைய பண ரீதியான உதவிகள் நமக்கு தேவை. பணம் ரொம்ப நமக்கு இருக்கும் பொழுதுதான் கடவுளுக்கு சேவை செய்ய முடியும். ஆண்டோட ராஜ்யத்துக்காக வேலை செய்யலாம். பணத்தை கொண்டு கடவுளோட ராஜ்யத்துல வேலை செய்யலாம். ஆபிரகாமை கடவுள் ஆசீர்வதித்தது என்னத்துக்காகன்னு சொன்னா, ஆண்டவர் சொல்றார், ஆபிரகாமை பார்த்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீயும் ஆசீர்வாதமா இருப்பாயாக. பாருங்க, ஆண்டவர் ஏன் நம்மளை ஆசீர்வதிக்கிறார்னா, நாம அநேகரை ஆசீர்வதிப்பதுக்கு. இன்னைக்கு அநேக மக்கள் இதை புரிந்து கொள்வதில்லை. ஏன் நம்ம ஆசீர்வதிக்கப்படணும், ஏன் நம்ம ஆசீர்வாதத்தை நம்பணும், ஏன் ஆசீர்வாதத்தில் நம்ம இருக்கணும்னு சொன்னா ஒரே ஒரு காரியம் இருக்கு. என்னன்னா, அதை வைத்து கடவுளுக்காக நிறைய காரியங்கள் இந்த பூமியில நமக்கு செய்ய இருக்கு. அநேக ஜனங்கள் இன்னைக்கு ஆண்டவருடைய நற்செய்தி அறிவிக்கப்படாமல் இருக்குது. அநேக தேசங்கள் இருக்கிறது, அநேக நாடுகள், அநேக கிராமங்கள் இருக்கிறது ஆண்டவரை அறியாமல். இவர்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த செய்தி போக வேண்டுமானால், இந்த வார்த்தை போக வேண்டுமானால், இதுக்காக நம்ம நிறைய பணங்களை செலவழிக்க வேண்டியதா இருக்கிறது. இதுக்காக நிறைய ஆசீர்வாதமான பணங்கள் நமக்கு தேவையா இருக்கிறது. ஆகையினால் எனக்கு பிரியமானவர்களே, கடவுளுடைய சித்தம் என்னன்னா, ஆபிரகாமை தேவன் ஆசீர்வதித்தார். நாங்க யாருன்னு சொன்னா, வேதாகமம் சொல்லுகிறது, கலாத்தியர் புத்தகத்திலே 3ஆம் அதிகாரத்திலே 13ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவன் மரத்திலே தூக்கப்பட்டாராம். ஏனென்றால் மரத்திலே தூக்கப்படுகிற எல்லாரும் சபிக்கப்பட்டிருப்பான் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்துதாமே நமக்காக சாபமானாராம். ஏன் சாபமானார் என்று 14ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாமுக்கு உண்டான சகல ஆசீர்வாதங்களும் நம் மீது வரும்படியாக. பாருங்க, நம்ம ஆசீர்வாதத்தை வேணான்றோம், ஆனா இயேசு கிறிஸ்து சாபமாகி அவருடைய ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கும்படியாக வந்தாராம். பாருங்க, அந்த காலத்துல ஆபிரகாமுக்கு இருந்த ஆசீர்வாதம் என்ன? நிறைய பொன் இருந்தது, நிறைய தங்கம் இருந்தது. அவனுடைய நாமத்தை தேவன் கீர்த்தி ஆக்கினார், அவனை பெரிய ஜாதி ஆக்கினார். ஆனா இன்றைக்கு அதை விட இன்னொரு பெரிய ஆசீர்வாதம் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்க. அந்த ஆசீர்வாதம் தான் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை நமக்குள் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு இயேசு நமக்குள் இருக்கிறார், ஆவியானவர் நமக்குள் இருக்கார். ஆகினால் நம்ம ஆபிரகாமை விட கூட நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருக்கிறோம். ஆகினால இந்த சாபங்கள் இயேசு அன்றைக்கு சிலுவையிலே சுமந்தது என்னன்னா, நாங்க ஆசீர்வாதத்தை வெறுக்கக்கூடாது. ஆசீர்வாதம் ரொம்ப நல்லது. ஆசீர்வாதம் தேவனுடைய சித்தமாயிருக்கு. நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுகிறேன். அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நல்ல ஈவுகள், நல்ல ஆசீர்வாதங்கள் உம்மிடத்திலே வருகிறது. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை கொடுக்கும். அதோடு கூட தேவன் எந்த வேதனை கூட்டுவதில்லை என்று சொல்லியிருக்கிறீரே. உடைய வார்த்தைக்காய் நன்றி. நீர் உம்முடைய மக்களை மேன்மையாகவும் உயர்வாகவும் வாளாக்காமல் தலையாக்குனதுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென்.